கேப்டன் விஜயகாந்த் இந்த பேரை கேட்டதும் அவர் ஒரு தங்கமான மனுஷன்பா அப்படின்னு அவர்கிட்ட பழகினவங்க சொல்றது ஓகே. ஆனா பழகாத நம்மள மாதிரி பாமர மக்கள் கிட்ட கேட்டா கூட இந்த பதில் தான் வரும். அந்த அளவுக்கு தனக்கு யாருன்னே தெரியாத கோடிக்கணக்கான மக்களோட பசியாத்தி அவங்க மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. இவர் ஒரு மனிதநேயமிக்க மனிதரா இவரை பத்தி நிறைய சொல்லி கேட்டிருப்போம். சினிமால இவரோட ஜேர்னியையும் இவரோட டெடிகேஷனையும் பத்தி நிறைய தெரியாத தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1952 மதுரை திருமங்கலத்துல அழகர்சாமிக்கும் ஆண்டாள் அழகர்சாமிக்கும் பிறந்த விஜயகாந்தோட நிஜ பெயர் விஜயராஜ். 10வது வரைக்கும் மதுரையில படிச்ச கேப்டன் அதுக்கப்புறம் அவரோட அப்பாவோட ரைஸ் மில்ல கவனிக்க ஆரம்பிச்சாரு. படிக்கிற வயசுலயே சினிமா மேல ஆர்வம் இருந்ததால ரைஸ் மில்ல பாத்துக்கிட்டே சினிமா வாய்ப்பு தேடி அப்பப்போ சென்னை வந்து நிறைய தயாரிப்பு நிறுவனங்கள்ல தன்னோட போட்டோஸை கொடுத்து பராசக்தி மனோகரா வசனங்கள் எல்லாம் பேசி நடிச்சும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. கருப்பா இருக்கிற ஒரே காரணத்தால கேப்டனுக்கு நிறைய வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு. அப்போ யாருக்குமே தெரியல சரியா 50 வருஷத்துக்கு பின்னாடி பல கோடி ரசிகர்களை சேர்க்க போற ஸ்டார் இந்த விஜயராஜ்னு. அத்தனை ரிஜெக்ஷனுக்கு அப்புறமும் இவரோட தீராத சினிமா தாகம் தன்னோட நண்பர் மூலமா காஜா அப்படிங்கிறவர்கிட்ட வந்து சேர்ந்தாரு கேப்டன். காஜா அவர் அப்போ எடுத்துட்டு இருந்த இனிக்கும் இளமை அப்படிங்கிற படத்துல கேப்டனுக்கு ஒரு சின்ன ரோல் தந்தாரு. நிறைய அவமானங்கள் புறக்கணிப்புகளுக்கு அப்புறமா 1979 வந்த இனிக்கும் இளமையில வில்லனா தன்னோட திரைப்பயணத்தை தொடங்கினாரு விஜயகாந்த். விஜயராஜா இருந்த கேப்டனுக்கு காஜா தான் விஜயகாந்த் அப்படின்னு பேரை மாத்தி படத்துல அறிமுகம் பண்ணினாரு. முதல் படத்துல பெரிய பேர் கிடைக்கலனாலும் 2வது படமான அகல் விளக்கு மூலமா ஹீரோவா அறிமுகமாகி கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிச்சாரு விஜயகாந்த். என் தங்கச்சி புருஷன் இருக்கானே, அவன் ஒரு மூட்டை பூச்சி. அவன் எந்த வேலையும் பார்க்காம அடுத்த ரத்தத்தை குடிச்சிட்டு ஆனந்தமா இருப்பான். தொடர்ந்து 1980 நீரோட்டம் சாமந்தி பூன்னு சில படங்கள்ல நடிச்சும் அது எதுவுமே சரியா போகாத நேரத்துல 70களில் சிவாஜியை வச்சு அண்ணன் ஒரு கோயில் திரிசூலம் மாதிரி பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் கொடுத்த டைரக்டர் கே விஜயன் விஜயகாந்த் வச்சு எடுத்த தூரத்து இடி முழக்கம் பெரிய ஹிட் ஆச்சு. மீனவ சமுதாயத்துல நடக்கிற ஒரு காதல் கதைங்கிற வித்தியாசமான கதைக்களத்துல இருந்த இந்த படம் விஜயகாந்துக்கு திரையுலகத்துல ஒரு நல்ல ஐடென்டிட்டியை கொடுத்துச்சு. இந்த ஈச்சம்பாக்குமே திரண்டு வந்து நம்ம 2 பேரையும் பிரிச்சு வச்சதுன்னா அதோ தெரியுற அந்த அடிவானம் அது நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கும். இந்த படத்தோட ரிலீஸ் டைம்ல தனக்கு முதல் முறையா வச்ச கட் அவுட் முன்னாடி விஜயகாந்த் பெருமையா எடுத்துக்கிட்ட போட்டோ இப்போவும் வைரல். சாக்லேட் பாய்ஸா ஹீரோக்கள் இப்படித்தான் அப்படின்னு இருந்த டைம்ல ரஜினி வழியில தனி இடம் பிடிச்சாரு விஜயகாந்த். அதுக்கடுத்து 1981 ரஜினி கமலுக்கு ஈக்குவலா ஒரு பெரிய ஸ்டாரா ஆனாரு விஜயகாந்த். அதுக்கு காரணம் S.A. சந்திரசேகர் இயக்கத்துல வந்த சட்டம் ஒரு இருட்டரை. பட்டி தொட்டியெல்லாம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி 100 நாளுக்கு மேல ஓடிச்சு இந்த படம். எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது. ஏன் கண்ணெதிரே ஏதாவது கொடுமை நடந்தா அதை என்னால தாங்க முடியாது. அதனாலதான் நானே தண்டனை கொடுக்கிறேன். முதல்ல பிரபுவுக்கு போய் ரிஜெக்ட் செய்யப்பட்டு விஜயகாந்துக்கு வந்த இந்த கதையை மிஸ் பண்ணாம நடிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு விஜயகாந்த். இதுக்கப்புறம் தொடர்ந்து சிவப்பு மல்லி, சாட்சி, வசந்தராகம்னு தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத கதாநாயகனா வலம் வந்தாரு விஜயகாந்த். ஏழை தொழிலாளிக்கு எவ்வளவு ஆயுசுன்னு எந்த ஜோசியக்காரனும் சொல்ல முடியாதுமா. ஏன் தெரியுமா? உழைச்சு அவன் கையில உள்ள ஆயுள் ரேகை தேஞ்சு போச்சு. 1984 மற்ற நடிகர்கள் எல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை பண்ணினாரு விஜயகாந்த். ராத்திரி பகல்னு கால் ஷீட் கொடுத்து ஒரே வருஷத்துல 18 படங்கள்ல நடிச்சாரு விஜயகாந்த். ஏதோ நம்ம பக்கத்து வீட்டு பையனை ஸ்கிரீன்ல பாக்குற ஃபீல தன்னோட யதார்த்தமான நடிப்பால கொடுத்தாரு விஜயகாந்த். எனக்காக செஞ்சிருக்க தியாகத்தை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல கத்தியும் கையும் அழையிற ஒருத்தனுக்கு கழுத்து நீட்டி இருக்கேன்னு கண்ணீர் விடுறதான்னு எனக்கே தெரியலமா. அது வரைக்கும் ஆக்ஷன் ஹீரோவா ஜொலிச்ச விஜயகாந்த் 1984 குணச்சித்திர வேடங்கள்லயும் நடிச்சு மிகப்பெரிய ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அதுல ஒரு படம் தான் சுந்தரராஜன் டைரக்ஷன்ல வந்த வைதேகி காத்திருந்தாள். அப்போ டாப் ஹீரோஸ் லிஸ்ட்ல இருந்த ரஜினி கமல் படங்களுக்கு ஈடு கொடுத்து மெகா ஹிட் அடிச்சது கேப்டனோட படங்கள். குமார் அவன் சொன்னபடி அந்த கொலை நடந்துருச்சு. அப்படியே? ஆமா குமார். ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாளோ? சரி வாங்க போய் பார்ப்போம். இதே 1984 விஜயகாந்த் நடிச்சிட்டு இருந்த நாளை உனது நாள் அப்படிங்கிற படத்தோட ஷூட்டிங் அப்போ விஜயகாந்துக்கு டூப் போட்ட ரவி அப்படிங்கிற ஒரு டூப் ஆர்டிஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போக இந்த படமே அவருக்காக டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் அவரோட ஃபைட் சீக்வன்சஸ்ல டூப் போடுறதையே தவிர்த்தாரு. டூப் ஆர்டிஸ்ட்னா என்ன, 2 உசுரா இருக்கு, அவங்களுக்கும் ஒரே உசுறு தானே, அப்படி போறதுன்னா அது என்னோட உயிராவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் விஜயகாந்த் நடிச்ச எல்லா படங்கள்லயுமே டூப் போடுறதை தவிர்த்து எல்லா ரிஸ்கியான ஸ்டன்ட் சீக்வன்சஸையும் அவராவே பண்ணினாரு. இதுக்கு பின்னாடி சண்டை காட்சிகள்ல நடிக்கிறதுக்காகவே நிறைய பயிற்சிகளும் அவர் எடுத்துக்கிட்டாரு. நிறைய சண்டை காட்சிகள்ல அவர் உடம்பு முழுக்க நிறைய காயங்களும் ஏற்பட்டுச்சு. இதே வருஷம் S.A. சந்திரசேகர் டைரக்ஷன்ல மறுபடியும் வெற்றிங்கிற படத்துல நடிச்சாரு விஜயகாந்த். இதுல சின்ன வயசு விஜயகாந்தா நம்ம தளபதி விஜய் நடிச்சிருப்பாரு. இதுதான் விஜயோட முதல் படம். எங்க அப்பாவை கொலை பண்ணா எங்க அப்பா மேல பெட்ரோல்
இந்த படத்துல விஜயகாந்தோட பேரு விஜய். இது மட்டும் இல்லாம பின்னாடி S.A. சந்திரசேகர் படங்கள்ல விஜயகாந்த் நடிக்கும் போதெல்லாம் இவரோட கேரக்டர் நேம் விஜயா தான் இருந்துச்சு. தொடர்ந்து வசந்தராகம், சட்டம் ஒரு விளையாட்டுன்னு நிறைய விஜயகாந்த் படங்கள்ல விஜய் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து 1985லயும் 15 படங்கள்ல நடிச்சாரு விஜயகாந்த். விஜயகாந்த் அப்ரோச் பண்ணி வந்த எந்த ஒரு ப்ரொடியூசரும் டைரக்டரும் அவரோட கால் ஷீட் இல்லாம திரும்பி போனதே இல்லை. நான் ஒரு முன்னணி ஹீரோவா இருந்தாலும் தேடி வந்த எந்த ஒரு டைரக்டருக்கும் வாய்ப்பு கொடுக்காம இருந்ததே இல்லை இந்த நல்ல மனுஷன். அந்த டைம்ல வேற எந்த டாப் ஹீரோக்கு இப்படி தலித் அரசியல் பேசுற வரிகளோட பாட்டை கொடுத்திருந்தாலும் அதை வேணான்னு தவிர்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனா முழு மனசா கேப்டன் அந்த பாட்டுல அவ்வளோ அர்ப்பணிப்பா நடிச்சிருப்பாரு. ஒடுக்கப்பட்ட மக்களோட எழுச்சி கீதமா இந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் காலத்துக்கும் அழியாம ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. விஜயகாந்த் படங்கள் ரிலீஸ் இல்லாத மாசமே இல்லங்கிற அளவுக்கு இருந்தாலும் வேற வேற ஜானர்ல நடிச்சு குடும்பமா தியேட்டருக்கு வந்து படம் பார்க்க வச்சாரு. 3 நாள் வாழ்க்கை, பிறகு அதே பழைய பல்லவி, பசி பட்டினி. எதற்கு இந்த அற்ப சந்தோஷம்? எப்பாடுபட்டாவது மரணம் அடைந்தே தீரவன். இந்த டைம்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த விஜயகாந்த் படங்களுக்கு ராஜா தான் இசையமைச்சிருந்தாரு. ஒவ்வொன்றும் காலம் கடந்து நிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. ஏற்கனவே சுந்தரராஜன் டைரக்ஷன்ல வைதேகி காத்திருந்தால் மிகப்பெரிய ஹிட்டான நிலையில 86ல இதே காம்போல வந்து அம்மன் கோயில் கிழக்காலே மிகப்பெரிய ஹிட்டானதோட இல்லாம விஜயகாந்துக்கு முதல் பிலிம்ஃபேர் அவார்டும் வாங்கி கொடுத்துச்சு. இன்னைக்கும் ராதா எல்லா இன்டர்வியூலையும் உங்க கூட நடிச்ச நடிகர்கள்லயே யார் ரொம்ப அழகுன்னு கேட்டா விஜயகாந்த் தான் சொல்லுவாங்க. இந்த படத்துல ஸ்கிரீன்ல அவ்வளோ அழகா இருப்பாரு விஜயகாந்த். மிக குறுகிய காலத்திலேயே இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனாலும் ஷூட்டிங் ஸ்பாட்ல அதை எங்கேயுமே காட்டிக்காம அவ்வளோ சிம்பிளா ஜூனியர் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் எல்லாரையும் மரியாதையா நடத்தினாரு விஜயகாந்த். 87ல நடிகர் திலகத்தோட முதல் முறையா வீரபாண்டியன்கிற படத்துல நடிச்சாரு விஜயகாந்த். என்ன அவசரப்படு, முதல்ல என் தங்க கருத்துல தாலி கட்டுங்க, அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை பாத்துக்கிறேன். என் மேல இருக்கிற ஆத்திரத்துல எங்க அப்பா என்ன அடிச்சிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா உங்களை ஆள் வச்சு அடிச்சது எந்த வகையில நியாயம்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கே பெரிய ஸ்டார்ஸ் டூப் போட்டு நடிச்சிட்டு இருந்த டைம்ல ரிஸ்கியான ஸ்டன்ட் சீக்வன்சஸை டூப் இல்லாம விஜயகாந்த் நடிச்சது அப்போ எல்லாரையுமே வியக்க வச்சது. இந்த கூலிக்காரன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கலைப்புலி தானதான் விஜயகாந்துக்கு புரட்சி கலைஞர்னு பட்டம் கொடுத்தாரு. இந்த படத்துக்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு. எல்லா பாட்டையும் எழுதி மியூசிக் பண்ணினது டி ராஜேந்தர். இதே வருஷம் வந்த மனதில் உறுதி வேண்டும்ங்கிற படத்துல ஒரே பாட்டுல அப்போ பீக்ல இருந்த ரஜினி, விஜயகாந்த், சத்யராஜ் 3 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த வருஷத்துலயும் மற்ற நடிகர்கள் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்த விஜயகாந்த் பண்ணினாரு. 21 அக்டோபர் 1987ல ரஜினியோட மனிதனும் கமல்ஹாசனோட நாயகனும் ரிலீஸ் ஆன அதே நாள் விஜயகாந்தோட உழவன் மகன், சட்டம் ஒரு விளையாட்டுன்னு 2 படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகி 2ம் மெகா ஹிட் ஆச்சு. உழவன் மகன்ல விஜயகாந்த் டபுள் ஆக்ட் வேற பண்ணியிருந்தாரு. உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சு உள்ளே இருக்கிற உங்களை வெளியே கொண்டு வர வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். விஜயகாந்த வீட்டுல ஒருத்தரா பார்க்க ஆரம்பிச்சாங்க மக்கள். அது புரிஞ்சு மக்கள் மனச தொடர படங்களா நிறைய கொடுத்தாரு விஜயகாந்த். சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு. இன்னைக்கு 1000 கோடிகள் வசூல் எடுத்தும் கொடுக்காத சந்தோஷத்தையும் மனநிறைவையும் அப்போதைய கேப்டன் படங்கள் நிறையவே கொடுத்துச்சு. சின்ன படம் பெரிய படம்னு எந்த பாரபட்சமும் பார்க்காம அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணினாரு விஜயகாந்த். விஜயகாந்த் ஸ்டன்ட் சீக்வன்சஸ்க்கு எடுக்கிற ரிஸ்கை பார்த்து டைரக்டர்ஸும் மேலும் மேலும் சேலஞ்சிங்கா சிச்சுவேஷன்ஸோட ஸ்டன்ட் சீக்வன்சஸ் வச்சு படங்களை பண்ணாங்க. 1988ல வந்த நல்லவன்கிற படத்துல விஜயகாந்த் டியூவல் ரோல் பண்ணாரு. படத்தோட ஸ்டன்ட் சீக்வன்சஸ் எல்லாமே 600 அடி மலைகள் மேல வச்சு ஷூட் பண்ணினாங்க. இருக்கிற எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்டுகளுக்கும் தனக்கு கிடைக்கிற அதே ஃபுட்டு கிடைக்கணும்னு விஜயகாந்த் கேட்டுக்கிட்டதால 100கணக்கான லாரிகள் மூலமா லடாக் வரைக்கும் போய் எல்லாருக்கும் ப்ரொடக்ஷன்ல இருந்து நல்ல சாப்பாடு போட்டிருக்காங்க. அகல் விளக்குக்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிக்கும் போது என்னை சாப்பிட கை வைக்கும்போது கதாநாயகி வந்துட்டான், வாங்க நாங்கள் மார்க்கெட்
இப்போ சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்களேன்னு நினைக்கும் பொழுது சாப்பாடு நல்லா போடணும். அப்போ தான் முத என்னுடைய கம்பெனி ராவுத்தர் ஃபிலிம்ஸ் நான் ஆரம்பித்த உடனே எல்லாருக்கும் அப்போ வந்து பொட்டின சாப்பாடு சாதம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். முதல் இலை போட்டு சோறு போடணும் கொண்டு வந்தது அது நான் தான். அதில் சொல்லிக்கிற கௌரவமாக இருந்தாலும் சரி, திமிருன்னு நினச்சாலும் சரி, நான் என்ன சாப்பிடணும் அதுதான் எல்லாரும் சாப்பிடணும். நான் கூல்ட்ரிங்க் சாப்பிட்டாலும் எல்லாரும் கூல்ட்ரிங்க் சாப்பிடணும், நான் இளநீர் சாப்பிட்டாலும் சாப்பிடணும், நான் சூப் சாப்பிட்டாலும் சாப்பிடணும், நான் மட்டன் சாப்பிட்டாலும் சாப்பிடணும், நான் என்ன சாப்பிடணும் எல்லாத்தையும் சாப்பிடணும். ஸோ அந்த நிலைமை கொண்டு எல்லாருமே ரைஸ் போட்டாங்க. இதே வருஷம் விஜயகாந்துக்கு இன்னொரு வெற்றி படமா அமைஞ்சது செந்தூர பூவே. முதல் தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு இந்த படத்துக்காக விஜயகாந்துக்கு கிடைச்சது. நான் இப்போ ஒரு அனாதை. இந்த அனாதையோட சாவு இன்னொரு அனாதை உருவாக்கிடக்கூடாதுப்பா. கருப்பா இருந்த ஒரே காரணத்தால ஆரம்பத்துல நிராகரிக்கப்பட்ட விஜயகாந்த் கூட போட்டி எல்லா டாப் கதாநாயகிகளும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. கூட ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸும் விஜயகாந்த் மேல அவ்வளோ மரியாதை வச்சிருந்தாங்க. செட்ல அவர் அவங்கள அவ்வளோ கண்ணியமா நடத்தியிருக்காரு. விஜயனை வந்து ஒரு யானை பலம் அண்ணன் கூட இருந்துச்சுன்னா சாப்பாட்டு விஷயத்துல அவர் அடிச்சு காலே இல்லை. ஃபுட்டு வந்து என்னென்னமெல்லாம் வரும் எல்லாமே இருக்கும் இந்த ஃபுட்டில். ஹீ ஸோ பர்டிகுலர். எல்லாருமே வந்து கரெக்டாக சாப்பிட்ணும், நல்லா சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அவர் மைண்டில் நிறைய இருக்கும். 15 வருஷம் கழிச்சுட்டு நான் விஜயகாந்த் சார் மறுபடியும் பார்த்தேன். அதே மாதிரி அவர் அவ்வளோ கேஷுவல், எந்த மாற்றமும் இல்லாமல். அந்த லைட்மேன் வரைக்கும் இருக்கிறாங்க. ஃபுல்லா எல்லாரும் அப்படியே சுத்தி எல்லாருக்கும் இலை சாப்பாடு, பெரிய இலை போட்டு எத்தனை ஐட்டம்ஸ்னா எனக்கு அது பார்த்தோன்னே வயிறு ஃபுல் ஆச்சு. விஜயகாந்துக்கு படங்களுக்காக எழுதப்பட்ட நிறைய பாடல் வரிகள் அவரோட குணாதிசயங்களை வச்சு எழுதின மாதிரியே இருந்துச்சு. அதுல இதுவும் ஒண்ணு. 89 மறுபடியும் ஒரே நாள்ல தர்மம் வெல்லும் ராஜநடைன்னு 2 கேப்டன் படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இத பாரு, முடிஞ்சா உங்க போலீஸ் பட அதிகாரம் இதெல்லாம் வச்சு எங்க அம்மா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சுங்க. இட்ஸ் a challenge. சக நடிகர்களாலும் சரி, யாருனாலும் சரி, உதவின்னு கேட்டா யோசிக்காம பண்ற விஜயகாந்த் யாரு கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம கெஸ்ட் ரோல் கூட நடிச்சிட்டு இருந்தாரு. தாகம் தீர்க்கும் நதியும் தாயை போன்றதல்லவா? உலகத்துக்கே தாயான நீ இதனை வேண்டுவதில் வியப்பேதும் இல்லை. உன் விருப்பப்படியே ஆகட்டும். இவ்வளோ பெரிய ஸ்டார், பெரிய மார்க்கெட் வச்சிருக்கிற எந்த ஒரு பெரிய ஹீரோவும் செய்ய யோசிக்கிற ஒரு விஷயம் ஒரு புது டைரக்டர் படத்துல நடிக்கிறது. ஆனா விஜயகாந்த் இது வரைக்கும் வாய்ப்பு கேட்டு வந்த 54 புது டைரக்டர்ஸ்க்கு நோ சொல்லாம படம் பண்ணி கொடுத்து அவங்கள வளர்த்து விட்டு இருக்காரு. அப்படி வந்து ஆர்கே செல்வமணியோட விஜயகாந்த் 90ல பண்ணின படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. வெறும் 4 ரூபாய் டிக்கெட் வித்துட்டு இருந்த டைம் அது. அப்போவே இந்த படம் 5.5 கோடி வசூலாச்சு. போலீஸ்காரன் கையில பவர் இருக்கிறது மக்களை அடக்கி ஒடுக்கிறதுக்காக இல்ல, பயமுறுத்துறதுக்காக இல்ல, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக. அத 100க்கு 90 பேர் மறந்துடுறாங்க. அப்படிப்பட்ட அதிகாரிகளா நீங்களும் ஆயிடக்கூடாதுங்கிறதா என்னுடைய ஆசை. போலீஸ்னா இப்படித்தான் அப்படின்னு ஒரு இமேஜையே உருவாக்குச்சு அப்போ வந்த விஜயகாந்த் படங்கள். அதுல மிக முக்கியமான படம் ஏசிபி பன்னீர்செல்வமா விஜயகாந்த் நடிச்ச சத்திரியன். விஜயகாந்தோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் அதுக்கு இளையராஜா போட்ட பிஜிஎமும் தியேட்டர்களை அனல் பறக்க வச்சுது. இதே படத்துல பிரபுதேவா கோரியோகிராஃபில கேப்டன் போட்ட அந்த ஸ்டைலிஷான டான்ஸ் அப்போ இருந்த எல்லா ஹீரோஸையும் கலங்க வச்சிருக்கும். தமிழ் சினிமால இப்போ வரைக்குமே ஒரு தலையெழுத்து ஒரு பெரிய நடிகரோட 50வது படமோ 100வது படமோ படு ஃபிளாப் ஆயிடும். ஆனா அது விஜயகாந்துக்கு மட்டும் விதிவிலக்கு. இண்டஸ்ட்ரிக்கு வந்து வெறும் 10 வருஷத்துல 99 படங்கள் நடிச்சிருந்த விஜயகாந்துக்கு 100வது அமைஞ்ச கேப்டன் பிரபாகரன் அவரோட கெரியர்லயே மிகப்பெரிய ஹிட் படமா அமைஞ்சது. அந்த பொண்ணை கலங்கப்படுத்துறவன் யாரா இருந்தாலும் சரி, இந்த மண்ணை கலங்கப்படுத்துறவன் யாரா இருந்தாலும் சரி, தண்டிக்க தயங்க கூடாதுங்கிற உணர்வை ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஏற்படுத்தணுங்கிற எண்ணத்துலதான் நான் அடிச்சேன். இந்த படத்துல இருந்துதான் விஜயகாந்துக்கு கேப்டன்கிற பேரும் வந்துச்சு. இந்த ஜெனரேஷன்ல யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒண்ணு, இந்த படம் 500 நாளைக்கு மேல அப்போ வெற்றிகரமா தியேட்டர்ல ஓடிச்சு. இந்த படத்தோட வசூல் 7.5 கோடி. எதிர்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சிக்காரங்களை பார்த்து ஊழல் பேர் வழி திருடன்னு சொல்றாங்க. மக்கள் அதை நம்பி எதிர்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சிக்காரங்களாக்குனா இவங்க அவங்கள திருடன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா 2 மாசத்துல வந்த அடுத்த படமும் மிகப்பெரிய ஹிட், மாநகர காவல். எல்லாத்துலயுமே போலீஸ், ஆனா அவ்வளோ வெரைட்டி காமிச்சிருப்பாரு. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸோட 150வது படம் இது. அந்த கணீர் வாய்ஸ், கம்பீரமான நடை, செம்ம ஸ்டைலிஷான லெக் கிக்குன்னு கேப்டன் ஸ்கிரீன்ல வரும்போதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் தான். பதவிக்காக அவங்க யாருக்காலையும் போய் இவ்வளவு தயாரா இருப்பாங்க. ஆனா நான் தமிழனோட பெருமைக்காக உயிரை விடவும் தயாரா இருப்பேன்.
தூப்பே இல்லாம காலை சுத்தி சுத்தி அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஈஸியா சிங்கிள் டேக்ல ஸ்டன்ஸ் பண்ணினாரு கேப்டன். பேக் டு பேக் போலீஸ் படங்கள் மூலமா ஆக்ஷன் அவதாரம் எடுத்த கேப்டன் 92ல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கிராமத்து கதையை தொட்டாரு. சின்ன கவுண்டர். கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே. அந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்சது. ஸ்கிரீன்ல கேப்டன் கலங்கும் போதெல்லாம் ரசிகர்களோட கண்ணும் கலங்குச்சு. அப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான பெர்ஃபார்மன்ஸ். நீ கல்யாணம் முடிஞ்சு உன் புருஷன் கூட இந்த ஊரை விட்டு போகும்போது இந்த தாய்மாம ஓட்டு சீதனமும் கூட வரும். கவுண்டமணியோட சண்டை போட்டு இந்த படத்துல வடிவேலுவுக்காக நிறைய சீன்ஸை வாங்கி கொடுத்து அவரை பாப்புலர் ஆக்கி விட்டாரு. பெரிய புட்டிலாம் ஒண்ணு வேற இருக்கு. நான் நினைக்கிறேன் நீ ஒண்ணு நினைக்க வேணாம், கேட் போடலாமா? அதான் நினைச்சேன். பின்னாடி அரசியல் காரணங்களுக்காக என்னென்னமோ வடிவேலு இவரை பேசியும் கடைசி வரைக்கும் வடிவேலுவை தரக்குறைவா எதுவுமே பேசாத தங்க மனசுக்காரர் கேப்டன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவரேன்னு சின்ன கவுண்டருக்காக எழுதாம கேப்டனையே மனசுல வச்சுட்டு எழுதியிருப்பாரு ஆர்வி உதயகுமார். இன்னொரு தடவை என்ன ஆத்தானு கூப்பிடாத, என் மூஞ்சில முழிக்காத, போயிரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. இதுக்கப்புறம் 2 மாசத்துல வந்த பரதன் படமும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. சபாஷ் இன்ஸ்பெக்டர், சபாஷ், நல்லா பண்றீங்க, ரொம்ப நல்லா பண்றீங்க. இன்னைக்கு வரைக்கும் 43 விஜயகாந்த் படங்களுக்கு இசையமைச்சிருக்கிற இளையராஜா விஜயகாந்துக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா அவ்வளோ ஹிட் சாங்ஸை கொடுத்திருந்தாரு. குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை இங்கு வந்த நாள். பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா. விஜய் அறிமுகமான நாளைய தீர்ப்பு படம் சரியா போகாததால அப்போ உச்சத்துல இருந்த கேப்டன் கிட்ட S.A. சந்திரசேகர் விஜயோட 2வது படத்துல நடிச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டதுக்கு எந்த யோசனையும் இல்லாம உடனே ஏத்துக்கிட்டு 1993 வந்த செந்தூர பாண்டியில விஜய்க்கு ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து நடிச்சிருந்தாரு விஜயகாந்த். விஜய், நீ காதலிச்சது பெருசு இல்ல, இந்த போட்டியில ஜெயிச்சு புது மாப்பிளையா நம்ம ஊருக்கு வா. நான் செந்தூர பாண்டி தம்பின. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு பெரிய ஹீரோ விஜயகாந்த் அவர்கள். அவரை வச்சு எங்க அப்பா ஒரு படம் எடுக்கும்போது அதுல அவரோட தம்பியா என்ன நடிக்க வச்சாங்க. ஸோ விஜயகாந்த் சாரை பார்க்க வர ஆடியன்ஸ் அவங்களுக்கு அந்த படத்து மூலியமா நான் அறிமுகமாகிறேன். இதுக்காக தான் பண்ணது. அந்த படம் வெற்றி அடைஞ்சது, நாங்க நினைச்சதெல்லாம் நடந்தது. 94ல கேப்டன் நடிச்சு வந்த சேதுபதி IPS, ஹானஸ்ட் ராஜ் ரெண்டுமே மறுபடியும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. டூப்பே இல்லாம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஈஸியா சிங்கிள் டேக்ல ஸ்டன்ஸ் பண்ணினாரு கேப்டன். போலீஸ் ஆபீசர் உனக்கு தெரியாது. நம்ம சைல்ட்ஹுட் டேஸ் மோஸ்ட் மெமரபிள் ஆக்கின பெருமை கூட கேப்டனுக்கு தான் உண்டு. விஜய் ஃபேனு, அஜித் ஃபேனு, ரஜினி ஃபேனு, கமல் ஃபேனு யாருக்கு ஃபேனா இருந்தாலும் கேப்டன் படங்களை KTVல வந்தா குடும்பத்தோட உட்காந்து பார்க்காத வீடு தமிழ்நாட்டுல இருக்கவே இருக்காது. சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாடையறக்கு சோறு தண்ணி சாப்பிடல. தொடர்ந்து 95ல வந்த கருப்பு நிலாவும் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் ஆச்சு. எதிரிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ராஜா மாதிரியே தேவாவும் நிறைய ஹிட் பாடல்களை கேப்டனுக்கு கொடுத்தாரு. செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதா. 96ல அப்போதைய மல்டி ஸ்டாரரா கேப்டன், நெப்போலியன், அருண் பாண்டியன் 3 பேரும் சேர்ந்து நடிச்ச தாயகமும் இன்னொரு ஹிட். நாம இப்ப பாகிஸ்தான் ஹெலிகாப்டர்ல போய்கிட்டு இருக்கோம். ஆமா, ஸ்ரீநகர் நெருங்குறப்போ இந்தியன் ஆர்மி இதை ஷூட் பண்ணிராது. கரெக்ட், இதை நான் யோசிக்கவே இல்லையா. அப்போ கேப்டன் நடிச்ச நிறைய ஆக்ஷன் மூவிஸ் இன்னைக்கு டிவியில போட்டாலும் எல்லாரையும் பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கும். தப்பு செய்யறதை நீ விட போறதில்ல, நல்லது செய்யறதை நான் விட போறதில்ல. அப்புறம் எப்படி சந்திக்காம இருக்க முடியும்? சந்திப்போம். ஒரு 100 படங்கள் நடிச்சிட்டாலே பெரிய ஹீரோஸ் எல்லாம் ரிஸ்க் எடுக்காம நடிக்கிறது வழக்கம். காரணம் வயசு. ஆனா கேப்டன் தன்னோட 125வது படமான உளவுத்துறையில கூட அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாரு. தமிழ் சினிமாவோட முதல் அண்டர் வாட்டர் ஃபைட் சீக்வன்ஸ் கூட இந்த படத்துல தான் இருக்கு.
பாலிவுட் ஸ்டார் சோனு சூத், லைலான்னு நிறைய பேரை தன்னோட படங்கள்ல அறிமுகம் செஞ்சு வச்ச பெருமை கேப்டனுக்கு உண்டு. வலது கையால பண்ற தர்மம் இடது கைக்கு தெரியப்படாது. ஆனா நீ தர்மமே இடது கையால பண்றிய, அதுக்கு பலனே இல்லாம போயிடும். தெரியும் சாமி, பலனை எதிர்பார்த்து செய்யறதுக்கு பேரு தர்மம் இல்ல. நினைச்ச இடத்துல நினைச்ச நேரத்துல செய்யறதுக்கு பேரு தான் தர்மம். விஜயோட ஆரம்ப காலத்துல அவருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி சூர்யாவுக்கும் அவரோட படங்கள்ல அவரோட வளர்ச்சிக்காக நடிச்சு கொடுத்தாரு விஜயகாந்த். ஊர்ல எல்லாரும் உங்களை பார்த்தா கை கட்டி பயந்து நடுங்குறாங்க. நீங்க அவ்வளவு பெரிய ரவுடியா? 99 கடைசியில விஜயகாந்த் டியூயல் ரோல்ல நடிச்சு வந்த கண்ணுப்பட போகுதையா மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. உசுருக்காக 3 ஜீவன் போராடிக்கிட்டு இருக்கடா. நம்மள நம்பி வந்தகளை காப்பாத்தணும், வண்டியை கட்டா. இந்த டைம்ல தான் விஜயகாந்த் நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்சு நடிகர் சங்க தலைவராக ஆனார். 1952 எம்ஜிஆர், சிவாஜி, எம்ஆர் ராதான்னு சேர்ந்து ஆரம்பிச்ச நடிகர் சங்கம் அதுக்கப்புறமா அதுக்கு கட்டிடம், பிரிவியூ தியேட்டர், ஜிம், ஆபீஸ் ஸ்பேஸ்னு கட்ட கடன் எக்கச்சக்கமா அதிகரிச்சது. அந்த டைம்ல இந்த கடனால கோலிவுட்டுக்கே ஒரு கெட்ட பேர் வந்துச்சு. அப்போதான் கேப்டன் நடிகர் சங்க தலைவரா உள்ள வந்தாரு. அவர் வரும்போது நடிகர் சங்கத்துல 4.5 கோடி கடன் இருந்துச்சு. இமீடியட்டா எல்லா தமிழ் நடிகர்களையும் ஒண்ணு திரட்டி மலேசியா, சிங்கப்பூர்னு அழைச்சிட்டு போய் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி ஒரே வருஷத்துல மொத்த கடனையும் அடைச்சாரு கேப்டன். ஒவ்வொரு நடிகர் நடிகிட்டமும் நேர்லையும் போய் பேசணும், தொலைபேசி மூலமும் பேசணும். யாருமே நாங்க வரல, வர முடியல அப்படிங்கறது சொல்லாம உடனடியாக பண்ணுங்க, நாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னாங்க. அதே எனக்கு மிகப்பெரிய வெற்றியா இருந்தது. அந்த மொத்த ஜேர்னில அத்தனை நடிகர்களும் கேப்டனுக்காக எந்த ஈகோவும் இல்லாம ஒண்ணு கூடுனாங்க. அந்த மாதிரி இத்தனை ஸ்டார்ஸ் அதுக்கு முன்னாடியும் ஒண்ணு கூடல, அதுக்கப்புறமும் நடக்கல. மொத்த கடனையும் கட்டி தமிழ் நடிகர் சங்கத்தோட பெயரை காப்பாத்துறதோடு இல்லாம நலிவடைஞ்ச நிறைய நடிகர்களோட குடும்பங்களுக்கு நிறைய செலவு பண்ணி அவங்க வறுமையை போக்கி நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாரு கேப்டன். 2006 நடிகர் சங்க தலைவர் பதவியிலிருந்து அவர் ரிசைன் பண்ணும்போது அக்கௌண்ட்ல 1.5 கோடி டெபாசிட் வச்சுட்டு வெளியே வந்தார். 1.5 கோடி கடன் இருந்த வைப்பு நிதி இருந்தது, 1 கோடி ரூபாய்க்கு மேல இருந்துச்சு. அவ்வளவு எனக்கு தெரியும் எவ்வளவு. 2000 நடிகர் சங்க தலைவரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் கேப்டன் நடிச்ச படம் வானத்தை போல. ஆனா பாத்திரத்துல கூட பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு சொன்ன பாத்தியா, அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீட்டுக்கு ஏத்த சரியான மருமக நீதான். அந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஆக்ஷனுக்கு பேர் போன கேப்டன் கம்ப்ளீட்டா மாறி நமக்கும் இப்படி ஒரு அண்ணன் இருந்திருக்க கூடாதான்னு ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல உருக வச்சிருப்பாரு. நரிமுகத்துல முடிச்சா நல்லது, பூனை குறுக்க வந்தா கெட்டதுன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா எல்லார் வீட்லயும் நிறைய வளர்க்க வேண்டியதானே, எதுக்கு பூனையை வளர்க்குறாங்க? வானத்தை போல ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல பிளாக் பஸ்டர் ஆகி ஓடிட்டு இருக்கும் போது கேப்டன் ஆக்ஷன் அவதாரம் எடுத்து வல்லரசு மூலமா இன்னொரு வெற்றி படத்தை கொடுத்தாரு. என்ன பொறுத்த வரைக்கும் தாயும் ஒண்ணுதான், தாய் மண்ணும் ஒண்ணுதான். அதனாலதான் இவனை நான் சுட்டு கொன்னேன். அந்த உரிமை எனக்கு இருக்கு. எனக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணுல பிறந்த 90 கோடி மக்களுக்கு அது இருக்கு. தொடர்ந்து வாஞ்சிநாதன், நரசிம்மானு பேக் டு பேக் ஆக்ஷன் பிளாக் பஸ்டர்ஸா கொடுத்து 90s கிட்ஸோட மனசுல நீங்காத இடம் பிடிச்சாரு. டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆம்பளைகளும் இருக்கும்னு நிரூபிச்சு காட்டுறோம். ஆல் தி பெஸ்ட். நடுவுல தவசி, சொக்கத்தங்கம் மாதிரி கிராமத்து சப்ஜெக்ட்ஸும் சூஸ் பண்ணி நடிச்சு தியேட்டர்கள்ல நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸை வர வச்சாரு கேப்டன். ஒரே ஊர்ல குடியிருக்கிறோம், ஒன்னா வியாபாரம் செய்யறோம். சொன்ன வார்த்தைக்கு நீங்க நிக்கிறவரு எனக்கு தெரியாதா? போங்க போய் குழந்தைய காப்பாத்துங்க. 2002 கேப்டனுக்கு மறுபடியும் ஒரு கரியர் பெஸ்ட் படமா அமைஞ்சது ரமணா. ஏஆர் முருகதாசுங்கிற இன்னொரு புதுமுக இயக்குனர் கொடுத்த பெருமையும் கேப்டனுக்கே வந்துச்சு. எல்லா மதத்தாரும் கையெடுத்து கும்பிடுற ஒரே கடவுள் நீங்க தான். ஆனா நீங்க படிச்ச படிப்பை மறந்துட்டு கேவலம் பணத்துக்காக மனுஷங்க உயிரோட விளையாடுறீங்களே. கேப்டனுக்கு மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவுக்கே மிக முக்கியமான படமா ரமணா அமைஞ்சது. இப்ப எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எனக்கே மன்னிப்பு கொடுத்துட்டா அந்த பயமே போயிடும். ஒரு தப்பான விஷயத்துக்கு நானே ஆரம்பமா இருக்க விரும்பல. ரமணா கிளைமேக்ஸ்ல விஜயகாந்துக்கு இவ்வளவு கூட்டம் கூடுற மாதிரி தெரிஞ்சு எடுத்தாரோ, முருகதாஸ் தெரியாம எடுத்தாரோ, இன்னைக்கு கேப்டனோட இறுதி ஊர்வலமோ அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. என் மரணத்துக்கு பின்னால பஸ் எரிக்கிறதோ கடையை எரிக்கிறதோ இருக்கக்கூடாது. எனக்காக ஒரு தீக்குச்சி கூட எரியக்கூடாது. எரியிற நெருப்பு உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். பின்னாடி ரமணா முருகதாஸ் கதையில இன்னொருத்தருன்னு கான்ட்ரவர்சி வர அந்த மனுஷனோட மனசு நோக கூடாதுன்னு அந்த கதைக்கு சொந்தக்காரரையும் டைரக்டர் ஆக்கி தென்னவன் ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு கேப்டன். மறுநாள் ஃபோன் வந்தது, தென்னவன் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியாச்சு, இந்தாங்க உன் அட்வான்ஸு, நெக்ஸ்ட் வீக் ஷூட்டிங் போகணுன்ட்டாங்க. அப்படிதான் தென்னவன் வந்தது. நடக்கணும்னு முடிவெடுத்த பிறகு பாதை இல்லையேன்னு யோசிக்க கூடாது. நடந்தா பாதை தானா உருவாகும். கேப்டன் 2004 சித்திக் டைரக்ஷன்ல நடிச்ச எங்கள் அண்ணா வடிவேலு காம்பினேஷன்ல காமெடியில பட்டையை கிளப்பி இருப்பாரு. யார் இவங்க எல்லாம்? எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னது? ஏன் ஃப்ரெண்ட்ஸ்? உடம்பெல்லாம் என்ன காக்கா கலஞ்சிருச்சு.
இப்படியா ஊர்ல இருக்க காக்காங்களா காதா பத்தி சும்மா சும்மா எதுக்கு கிளாஸ்கள் கேக்குறீங்க? தொடர்ந்து கஜேந்திரா, நிறைஞ்ச மனசு, சுதேசி, பேரரசு, தர்மபுரின்னு அரசியலுக்கு வந்தப்புறம் படங்கள்ல நடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சாரு. அத சொல்றதுக்கு நீ யாரா? டேய், அவன் பண்ண பாவத்துக்கு அவன் தண்டனை அனுபவிக்கிறான்டா. உனக்கு என்ன வந்துச்சு? ஏதோ பெருசா கடமை பேசுற? உன் கூட பேச நான் தயாரா இல்ல. இந்த காலத்துல 1-2 படங்கள்ல நடிக்கவே கஷ்டப்படுற ஹீரோஸ் மத்தியில கேப்டனோட 150வது படம் அரசாங்கம் 2008ல ரிலீஸ் ஆச்சு. பொண்ணுங்களா இப்ப ரொம்ப ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட். ஃபாஸ்ட் இல்ல, ஆணும் பெண்ணு சமம் நினைக்கிறேன். 2010ல அவர் முதல் முறையா டைரக்ட் பண்ணி நடிச்ச விருதகிரி பெருசா போகலனாலும் அவரோட அரசியல் வருகைக்கு உதவுற படமா அமைஞ்சது. இதுக்கப்புறம் முழு நேர அரசியல்வாதியா ஆனப்புறம் நடிக்கிறத சுத்தமா நிறுத்திட்டாரு கேப்டன். 2015ல அவரோட மகன் அறிமுகமான சகாப்தம்ல கெஸ்ட் ரோல் மட்டும் பண்ணினாரு. ரஜினி, கமல்னு 2 பெரிய இமயத்துக்கு நடுவுல எந்த சப்போர்ட்டும் இல்லாம சினிமால பல அவமானங்களை தாண்டி வந்த கேப்டன் தமிழ் சினிமால 30 வருஷத்துல மிகப்பெரிய தடத்தை பதிச்சு மக்கள் மனசுல நல்ல நடிகரா மட்டும் இல்லாம மனிதராகவும் நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு. எம்ஜிஆரை பத்தி நிறைய நல்லது மட்டுமே சொல்லி கேட்டிருப்போம் இந்த ஜெனரேஷன்ல பிறந்த நம்மெல்லாம். அதே மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கேப்டன் வாழ்ந்த காலத்துல நம்மளும் இருந்தோம்ங்கிறதே மனநிறைவான ஒரு விஷயம். எம்ஜிஆர் மாதிரியே இந்த மண்ணோட கடைசி தமிழன் இருக்கிற வரைக்கும் எல்லார் மனசுலயும் நிறைஞ்சு இருப்பாரு கேப்டன். என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் புதைக்கிறான். காசும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நம்புறேன், என் மக்களை நம்புறேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன்.